ஹாய், நான் தான் உங்கள் ஜெயா. வெல்கம் டு நூலும் நேசமும். இன்றைக்கி நம்ம ஒரு குட்டி மினி விளாக் தான் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு மாலுக்கு போனோம். பாப்பா இந்த ஜீப் எப்போ போனாலும் அவள் ஓட்டணும் நடம் பிடிப்பா. அதோட ஃபீ பார்த்தீங்க அப்படின்னா 100 ருபீஸ், ஒரு 3 ரவுண்டு அடிப்பாங்க. அதுக்கப்புறம் அப்படியே மாலை அப்படியே சுற்றி பார்த்துட்டு, ஆக்சுவலி நாங்கள் மூவிக்கு தான் போயிருந்தோம். குட் பேட் அக்லி அதை பார்க்க தான் போயிருந்தோம். எனக்கு மூவி பிடிச்சிருந்துச்சு. நான் இதான் ஃபஸ்ட் டைம் அஜித் சாரோட மூவியை வந்து தேட்டரில் பார்க்குறேன். ஸோ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ஒரு ட்ரெயின் இருக்குது. இது வந்து கீழ் ஃப்ளோரில் அந்த ஜீப்பு, மேலே வந்து ட்ரெயின் இருக்குது. அதில் வந்து குழந்தைகளோட பாட்டெல்லாம் போட்டுட்டு அது வந்து அதுக்கும் 100 ருபீஸ் ஃபீஸு. அதில் வந்து நானும் பாப்பாவும் போனோம். எனக்கு மட்டும்தான், அவளுக்கு வந்து ஃபீ இல்லை. ஸோ அதுவும் ஒரு 3 ரவுண்ட் அந்த மாதிரி தான் போகும். ஸோ அன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா போச்சு. ஆனால் பாப்பா வந்து மூவி என்ஜாய் பண்ணவே இல்லை. நாங்கள் வந்து ஒரு டைம் ஃபஸ்ட் அவளை லப்பர் பந்து கூட்டிகிட்டு போயிருந்தோம். எப்படி ரியாக்ட் பண்ணுவா என்னன்னு தெரியல. பட் அப்போ நல்லா உட்காந்து பார்த்தா. இப்போ என்னென்னா வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி அடம் பிடிச்சா. ஸோ ஓகே, அவளுக்கு அந்த அட்மாஸ்ஃபியர் செட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி நாங்கள் ஃபீல் ஆச்சு. ஏன்னா அவங்களோட ஸ்டேஜஸ் டிஃப்ரெண்ட் ஆகுது இல்லையா? ஸோ அவங்க வந்து வேறு மாதிரி ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. நடந்து பழகினதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஒரே இடையில இருக்கணும் அப்படிங்கிறது வந்து அவங்க விரும்புறது இல்லை போல். அவ்வளோதாங்க. அப்புறம் மூவி வந்து 7:30க்கு தான் ஸ்டார்ட் ஆச்சு. நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6:30க்கு வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். ஏன்னா பெங்களூர் டிராஃபிக் எப்பவுமே வந்து சொல்ல முடியாது. அதனால் வந்து முன்னாடியே கிளம்பி கொஞ்சம் போய் அங்கே வீடியோ கேம்ஸ் அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. ஒரு தடவை பே பண்ணி அந்த கார்டு மாதிரி வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம அங்கே போய் அதை ஸ்கேன் பண்ணி வந்து நம்ம கேம்ஸ் எல்லாம் ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ அதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு 10:30 அப்படிங்கும்போது படம் முடிஞ்சிருச்சு. எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. நான் இதான் ஃபஸ்ட் டைம் அஜித் சார் இது பார்க்குறேன். எனக்கு வந்து அது ஒரு குட் ஃபீலாக இருந்துச்சு. எந்த இடத்துலையும் அவர் சோர்ந்து போய் உட்காராமல் அது எல்லாமே சூப்பராக ஹேண்டில் பண்ணின விதம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணேன். பாப்பா வந்து எப்பவுமே பின்னாடி அந்த இதில் தான் உட்காரணும்னு சொல்லுவாள். பட் இன்றைக்கி வந்து அந்த ஓப்பன் இதில் உட்காரணும் அப்படின்னு சொல்லியிருந்தா. சொல்லிவிட்டு மேடம் வந்து உம்முனே உட்காந்துட்டாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சீட் தான் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவள் சொல்லியிருந்தா. பட்டு அவங்க வந்தங்காட்டி நான் எடுத்து இந்த சைடு உட்கார வச்சிட்டேன். அதனால் மேடம் கொஞ்சம் அப்செட் ஆகிட்டாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, அவள் என்ஜாய் பண்ணான். ஏன்னா வீட்டிலேருந்து போகும்போதே சொல்லிட்டான், நான் வந்து ட்ரெயினில் போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் மட்டும் இல்லைங்க, எல்லாருமே வந்து அவங்க எங்களுக்கு கிட்ஸை விட்டுட்டு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக வந்து பார்த்துட்டே இருக்காங்க. அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கெல்லாம் பாப்பாவை தனியாக விடணும் அப்படின்னா பயமாக இருக்குது. ஆனால் எங்களுக்கு பின்னாடி ஒருத்தங்க தனியாக தான் விட்டுருந்தாங்க. அந்த பொண்ணு வந்து அழுதாங்க. ஆனால் நல்லா இருந்துச்சு. என்ன அப்படின்னா இங்கே வந்து இந்த கேம்ஸ் இந்த மாதிரி விளையாடும் போதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பேரண்ட்ஸ் நம்மளும் சேர்ந்து குழந்தையாவே மாறிடுறோம். நம்ம காலேஜ் அந்த மாதிரியெல்லாம் போகும்போது இதெல்லாம் பார்க்குறத தாண்டி இப்போ ஒரு வித்தியாசமாக இருக்குது, நல்லாவும் இருக்குது. அண்ட் ஒன்று சொல்லணும்னு நினச்சேங்க. என்னோடய கான்டாக்டில் இருக்கிற நிறைய பேர் வந்து நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி நான் ஸ்டேட்டஸில் வைக்கும்போது எனக்கு எல்லாருமே நல்லா ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்க. இதை பண்ணுங்கள், அதை பண்ணுங்கள், இதை சேஞ்ச் பண்ணிக்கோ, அதை சேஞ்ச் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க. அண்ட் ஃபேமிலிஸும் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அண்ட் வந்து கான்ஃபிடெண்ட்டாகவும் இருந்துச்சு. ஏன்னா அப்படின்னா நான் கான்ஃபிடென்ட் இல்லாமல் தான் வந்து பண்ணணும்னு நிறைய ஆசை இருக்குது. ஆனால் எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தெரியாமல் சின்ன குழப்பத்தில் இருந்தேன். பட் எல்லாருமே வந்து எனக்கு வந்து பாசிட்டிவாக இதை பண்ணு, அதை பண்ணு, நல்லா இருக்குது, இன்னும் நிறைய பண்ணு அப்படிங்கிற மாதிரி எனக்கு நிறைய ஹோப் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ இதை ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறக்காக தான் வீடியோ போடணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். ஸோ மாலுக்கு போனதுனால இது ஒரு குட்டி மினி விளாக்காகவே நான் வந்து இது பண்ணிட்டேங்க. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு நமக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு பயம் இருக்குது. நம்ம பண்ணுறது சரியா தப்பா, இல்லை எப்படி பண்ணுவோம் என்ன ஏதுன்னு. இன்னும் வந்து எடிட்டிங்கெல்லாம் எனக்கு எதுவும் பெருசாக தெரியறதில்ல. நான் இப்போ தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ட்ரைபேட் இல்லாதங்காட்டி போன ஒரு வீடியோ வந்து என்னால் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி எடுக்க முடியல. பட் இப்போ தான் ட்ரைபேட் ஒன்று வாங்கியிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வீடியோ பெட்டராக எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஹோப் உங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த மாதிரி பிடிக்கும். அண்ட் என்னோடய நியூ ஸ்டார்ட்க்கு எல்லோரும் சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அதுதாங்க.
வேற ஒன்றும் இல்லை. நான் உங்ககிட்ட எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியும். ஆனால் வந்து எனக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு. சூப்பராக இருந்தது, நல்லா பண்ணுற, இன்னும் நிறைய பண்ணு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தொடர்ந்து மெசேஜ் வந்துகிட்டே இருந்தங்காட்டி நிறைய பேர் கால் கூட பண்ணி என்கிட்ட பேசியிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா எல்லோரும் பார்ப்பாங்க, எல்லோரும் இது பண்ணுவாங்கன்னு தெரியும். எனக்காக டைம் ஒதுக்கி அவங்க அந்த டைமை கொடுத்தது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு புது ஸ்டார்ட்டாக இருக்கும்போது நமக்கு சின்ன ஒரு அப்ரிஷியேஷன் கிடைக்கும்போது அது அது அதை சொல்ல வந்து வார்த்தையே இல்லை. ஸோ எனக்கு அந்த மாதிரி தான் இருந்துச்சு. உங்களோட அப்ரிஷியேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இன்னும் சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் அண்ட் நியூ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அதுதான். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோ கேம்ஸ்குள்ளே வந்துட்டோம். வீடியோ கேம்ஸில் வந்து ஆல்ரெடி நம்ம வந்து கார்ட் வாங்கி வச்சுருக்கோம். 1000 ரூபீஸ்க்கு மட்டும்தான் வந்து அதில் வந்து சார்ஜ் பண்ணி வச்சுருந்தேன். ஏன் அப்படின்னா பாப்பா வந்து இது பெருசெல்லாம் விளையாட மாட்டா. சின்னதாக இருக்கிற இந்த குட்டியாக இருக்கிற வாத்து மாதிரி அந்த மாதிரி ஒன்று சிலது இருக்குது. அதில் உட்காந்து அப்படியே ஷேக் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அது மட்டும் வந்து 30 ரூபீஸ் 40 ரூபீஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். வந்தா அப்படின்னா ஒன்றில் கூட ஒழுங்காக உட்கார மாட்டா. ஸோ அதுக்காக என்ன பண்ணோம் அப்படின்னா 1000 ரூபீஸ் ஒன்லி வந்து பே பண்ணி வச்சு இதோட 3-4 டைம் பக்கம் விளையாண்டோம். அமௌண்ட்டெல்லாம் எதுவும் பெருசாக குறையல. ஒரு 800 அந்த மாதிரி இருக்குது. வந்தா அப்படின்னா 1 டைம் 2 டைம் பண்ணுவோம். அதுக்கப்புறம் புதுசாக போய் உட்காருவா. ஸோ இந்த வயசில் வந்து அதை ரீசார்ஜ் பண்ணி அவளுக்கு இது பண்ணணுன்ட்டு இல்லை. இங்கெல்லாம் நிறையா பேருங்க 10,000 15,000த்துக்கு பக்கம்லாம் ரீசார்ஜ் பண்ணி விளையாடுறவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் ஜஸ்ட்டு பார்த்தா வந்து எல்லாம் கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போதைக்கு குழந்தைங்க இது மட்டும்தான் கேட்கும். ஆனால் இதெல்லாம் வந்து அப்படியா அப்படின்னு கேட்டால் எனக்கு வந்து அவசியம் இல்லைன்னு தான் சொல்லுவேன். அவசியமாக இவ்வளோ சார்ஜ் பண்ணி விளையாடணுமான்னு கேட்டால், ஏன்னு கேட்டிங்கன்னா இதை விட நல்லா இதெல்லாம் வந்து ஸ்க்ரீன் இதாக இருக்குது. அண்ட் அவங்கள வந்து அட்ராக்டிவ் பண்ணுற மாதிரி ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இதுக்கே அடிக்ட் ஆயிடுவாங்க. வீக்லி ஒன்ஸ் இல்லை அப்படின்னா 15 டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து நம்மளை கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஒரு ரிக்வெஸ்ட் வைப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும்னு தான் நினைக்கிறேன். நாங்கள் ஊர்லேருந்து வந்ததுக்கப்புறம் இதாங்க ஃபஸ்ட்டு வந்து வெளியே போகிற மால் அந்த மாதிரியெல்லாம் வெளியே போகிறோம். படத்துக்கு போயின்மே ரொம்ப நாள் ஆச்சு. அதாவது லப்பர் பந்தோட கடைசி. அதுக்கு முன்னாடியுமே பெருசாக படத்துக்கெல்லாம் போகணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. எங்களை பொறுத்தளவுக்கு ஏதாவது சாப்பிட்ணும் அந்த மாதிரி. ஊரில் இருந்தால் பெங்களூர்ல இருந்தால் அப்படின்னா ஏதாவது ஒன்று சாப்பிடுவோம். அதாவது சிக்கன் அந்த மாதிரி தான் ஏதாவது சாப்பிடுமே தவிர மற்றபடிக்கு இதில் மாதிரியெல்லாம் எக்ஸ்பென்சிவ் பண்ண மாட்டோம். அவர் ஆஃபீஸ் வேலை இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் ஆகணும் அப்படிங்கிறக்காக படத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி திடீர்னு பிளான் பண்ணினதாங்க. ஆனால் படம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது பர்ஸ்னலாக. ஸோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அஜித் வந்து எங்கேயுமே வந்து உடஞ்சி உட்காராத மாதிரி இருந்தது. எனக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சது. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.